தளபதி 69 அது சம்பந்தமான அப்டேட் இந்த 5 மணிக்கு வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். குறிப்பா அந்த என்னன்னா அதுல யார் நடிக்க போறாங்க, எந்த மாதிரியான ஒரு டெக்னீஷியன்ஸ் உள்ள இருக்க வராங்க, எந்த மாதிரியான ஷூட்டிங், வினோத் எப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏறக்குறைய நான் வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ அது சம்பந்தமா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தபோது ரொம்ப ஒரு எமோஷனான ஒரு வீடியோ, அதாவது விஜயோடைய ஒரு ஃபேர்வெல் வீடியோன்னு கூட அதை சொல்லலாம். வந்து ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டேங்க நானே. நாம் வந்து விஜயோடைய அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்து ஒரு பத்திரிகையாளராக, சினிமா பத்திரிகையாளராக பார்த்துருந்த அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு நபராக பேசும்பொழுது இங்கேயும் நம்மையே அறியாமல் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு சின்ன ஒரு இதுவும் வந்து என்னையா இதுக்குள்ளே இவர் கிளம்பி நடிப்பு விட்டு போகிறாரே அப்படின்ற ஒரு உணர்வை வந்து பிரமாதமாக எமோஷனாக கொண்டு வந்து அந்த வீடியோ வந்து சேர்த்துட்டாங்க. இது திட்டமிட்டுலாம் சேர்க்கல. வந்து அந்த வீடியோவில் பேசுபவர்கள் அத்தனை பேரும் அவ்வளோ யதார்த்தமாக, அவ்வளோ உண்மையாக, அவ்வளோ ஆத்மார்த்தமாக அந்த பேசுனது தான் அந்த வீடியோவுடைய பெரிய பலமே, மிகப்பெரிய பலமே அதுதான். இன்னைக்கு தான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் நான். வந்து கேரளாவில் ஒரு சின்ன பையன் விஜயோடைய மிக தீவிர ரசிகன். வந்து விஜய் பாட்டு போட்டால் போதும் வந்து எழுந்து ஆட ஆரம்பிப்பான். வந்து படுக்க சொல்ல விஜய், எழுந்துக்க சொல்ல விஜய், தூங்க சொல்ல விஜய். அப்படி அந்த கேரளாவில் வந்து அந்த வீட்டில் வந்து மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. இவன் வந்து விஜய் பாட்டை கேட்ட போதும் விஜய் படம் வந்தால் ஃபர்ஸ்ட் ஷோ போகணும், ஒரு குட்டி பையன் போகணும்னு சொல்லியிருக்கான். அப்படியேப்பட்ட அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பக்கம் வந்து கன்னத்தில் வந்து ஒரு சின்ன மரு இருந்திருக்குது. அந்த மரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி அந்த டாக்டர்கிட்ட காமிச்சு அந்த மருவை ரிமூவ் பண்ணுறதுக்காக கூட்டு பண்ண உடனே குய்யோ முறைன்னு கத்திருக்கிறான். வந்து என்னன்னா விஜய் அங்கிளுக்கும் அது மாதிரி மரு இருக்குது, எனக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. இது எதுக்கு சொல்ற வரேன்னா, எவ்வளோ அளவுக்கு போய் ஒரு நடிகன் அப்படின்றத தாண்டி என்ன ஒரு மேஜிக் விஜய் கிட்ட இருக்குது அப்படின்னு தான் புரியவே இல்லைங்க. வந்து அப்படி போய் உள்ள, அதாவது தமிழ்நாட்டை தாண்டிய மிகப்பெரிய ரசிகர்கள் கேரளாவில் விஜய்க்கு இருக்காங்க, மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு அந்த அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேரளா தியேட்டர் ஓனரா டிஸ்ட்ரிபியூட்டரா தெரியல, அவங்க வந்து ஒரு சின்ன கண் கலக்கத்தோட சொல்றாங்க, வந்து இனிமேல் நாங்கள் எங்கிறது விஜய் சாரோட படத்தை நாங்கள் போட போகிறோம், எங்கிறது இது வந்து ஒரு செலிப்ரேஷனான ஒரு விஷயம் கேரளாவுக்கே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறது இருக்கு இல்லையா. இன்னொரு தியேட்டருக்கார் வந்து ஒரு முக்கியம், அது வந்து கேரளாவுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கே பொருந்தும். கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கில் எல்லா தொழில்துறையும் மிக அளவில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதுங்க. அதில் வந்து சினிமா தியேட்டர் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. நீங்கள் சினிமாக்காரர்கள் எப்படி வந்து வேறு வேலைக்கு போனால் அவங்களுக்கு வேலை தெரியாதோ, அதே போல் சினிமா தேட்டரில் வேலை செஞ்சவங்க. நீங்கள் சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்லாம் ஒரு 20-25 வருஷமாக இருக்கிறவர். வந்து டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறவரெலாம் அந்த தேட்டரை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறவங்க. சைக்கிள் டோக்கன், அப்போலாம் இப்போ பைக் டோக்கன், சைக்கிள் டோக்கன் கிழிச்சு கொடுக்குறோம், காலகாலமாக இருக்கிறவங்க. அப்படியாப்பட்டவர்கள், அவங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் சினிமா திரையரங்குலாம் மூடியாச்சு. ஆனால் சில திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. சில திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு 6 மாத காலம் வரைக்கும் அந்த ஊழியர்களுக்கு மளிகை சாமான் கொடுத்தாங்க. மேலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, வருமானம் வந்தால் தானே இந்த கையில் வாங்கி இந்த கையில் தானே கொடுக்க முடியும், இல்லாமல் என்ன பண்ண முடியும். அப்போ இந்த சினிமா திரையரங்குலாம் மூடிட்ட பிறகு அந்த தொழிலாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்ட, குறிப்பாக தொழிலாளர்கள் வந்து உச்சக்கட்ட அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பலமுறை வந்து அந்த சமயத்தில் தமிழக அரசிடம் போய் இந்த திரையரங்க திறக்கிறதுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுங்க, நீங்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து பொறுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க, நீங்கள் தேட்டர் திறக்கிறீங்க ரைட்டு, படம் பார்க்க யார் வருவாங்க? ரெண்டாவது படம் பார்க்க வந்தாலும் யார் படத்தை கொடுக்கறது? புது படம், அந்த படம் வந்து ஒரு மாஸ் படமாக இருக்கணும், மக்கள் வரணும். சும்மா நாம்கே வாசன் நீங்கள் இந்த படத்தை போட்டிங்கன்னா யார் வருவாங்க? அப்படி இருந்த சமயத்தில் ஒரு பொங்கலுக்கு மாஸ்டர் படத்தை விடுங்கன்னு விட்டவர் வந்து விஜய் தான். அந்த படத்துடைய ப்ரொடியூசர் லலிதே என்கிட்ட சொன்னார், வந்து சார் வேணாம் சார், விஷ பரீட்சை இது, ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் படத்தை தயாரிச்சிட்டோம், ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளி உட்காரணும், படம் ஒருவேளை மக்கள் வராமல் போயிட்டோம், என்னன்னா வந்து மரண பீதியில் இருக்காங்க மக்கள். வந்து அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க, கொத்தாக மடிஞ்சு போயிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து தியேட்டருக்கு வரலன்னா என்ன ஆகுறது? ஒரு ப்ரொடியூசர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்ன பொழுது விஜய் சொன்னது என்னன்னா, இந்த தியேட்டர் நம்பி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. வந்து அந்த தியேட்டர் ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் தான் நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் தரங்க பார்க்கலாம், அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுனார். அதுதாங்க அந்த முதல் ஓப்பனிங்க, மாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு நன்றி சொல்ல விதமாக அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, வந்து கண்ணீரோடு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது பெரிய எமோஷனல் ஆகிடுச்சு, மிகப்பெரிய எமோஷன். குறிப்பாக ஒருத்தர் சொல்கிறார், வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சலூன்னு வச்சேன் நான். விஜய் எந்த மாதிரியான கட்டிங் ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்டைல் மாற்றுறாரோ அந்த மாதிரியான கட்டிங் வந்து இங்கே வெட்டுவேன் நான். அவ்வளோ பேர் வந்து குவியாங்க. இதெல்லாம் மீறி ஒரு சைன் போர்டு ஆர்டிஸ்ட் அவர்,
அவர் என்ன சொல்கிறாரு, என் பையனுக்கு வந்து பிரியமுடன் படம் பார்த்து அவன் பிறந்தான், அதனால தான் பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சேன். அவன் பார்த்தீங்கன்னா விஜய் படமாக வரைஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு 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 பெண்மணி, நான் ஒரு ரசிகையை தாண்டி நான் வந்து ஒரு நல்ல தங்கச்சி, விஜய் அண்ணாவுக்கு தங்கச்சி, இப்படி அந்த அவங்க யாருமே வந்து நீங்கள் சில பேர் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறது வேற, நீங்கள் இப்படி தான் பேசணும்னு சொல்கிறது வேற, நீங்களா பேசுங்கன்றது வேற. இதெல்லாம் வந்து நீங்களா பேசுங்கன்னு சொன்னது வந்து அதுதான் இந்த வீடியோவினுடைய ஒட்டுமொத்த பலம். அது ஒட்டுமொத்த பலம். 5.5 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரம் ஓடக்கூடாது. ஏன்னா அந்த 5.5 நிமிஷத்துக்குள்ள நம்ம பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே ரீவைண்டாக பல விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு தமிழன் படத்தினுடைய செட்டு சாலிகிராம அருணாச்சல ரோட்ல மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டில் எப்போ போனாலும் விஜயை பார்க்கலாங்க. நைட் அண்ட் டே எடுத்தாங்க. திருப்பாச்சி பாட்டோட கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, அந்த சாங் அங்கே தான் எடுத்தாங்க. அந்த சாங் எடுக்கும்போது விஜய் எல்லாம் ஒன்றா உட்காந்து இப்படி யூத் படத்து இந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு பாட்டு ஏவிஎம்ல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி மழை வரா மாதிரி வின்சென்ட் செல்வா தான் அதுக்கு டைரக்டர். அந்த செட்டுக்குள்ளேயே இருந்த வந்து பல நாள் வந்து இன்னைக்கு வந்து அவர் பெரிய, அதாவது வந்து இன்னைக்கு பெரிய எட்டாத உயரத்தில் போயிருந்தாலும் அன்றைக்கு மீடியா நண்பர்களிடம், மீடியாக்காரர்களிடம், சினிமா பத்திரிகையாளர்களிடம் ஒரு நெருக்கமாக பேசக்கூடியவர். அதிகமாக பேச மாட்டார் கண்டி, தெரிஞ்சுப்பார். வாங்கணும் உட்காருங்க, செட்டு விஜய் செட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, அனுப்புங்க உட்காருங்கன்னு. நல்லா ஞாபகம். சச்சின் படத்துடைய ஷூட்டிங் வந்து ஊட்டியில் கிட்டத்தட்ட 5 நாள் இருந்து அந்த ஓப்பனிங் சாங் ஒன்று எடுத்திருந்தாங்க. வந்து ஜீவா தான் கேமராமேன். பின்னாடி அந்த புகையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச வாசன் ஹவுஸ்ன்னு சென்னையில் இருந்தது. வந்து ஜெமினி பிரிட்ஜு கீழே மிகப்பெரிய ஷூட்டிங் ஹவுஸ். வந்து இப்போ வந்து அது ஐடி கம்பெனியாக மாறிச்சு. அந்த வாசன் ஹவுஸில் கடைசியாக எடுத்த படம் வந்து திருப்பாச்சி தான். இந்த ஒட்டுமொத்த சென்னையில் உள்ள வில்லன்கள்லாம் வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சு எல்லாரையும் காலி பண்ணுவாருங்களே, அது வாசன் ஹவுஸ். ஒவ்வொரு ஷூட்டிங் ஹவுஸாக இல்லாமல் போயிடுச்சு. இப்படி எல்லாம் ரீவைண்ட் பண்ணி நல்லா ஞாபகம் இருக்குது. வேலாயுதம் படத்திற்கு வந்து ஷூட்டிங் ஆர்பரில் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்பரில் உள்ள விட மாட்டாங்க. ஏர்போர்ட், ஆர்பர், இந்த மாதிரியான பகுதி, இராணுவ பகுதி, இங்கெல்லாம் அனுமதி கிடையாது. விஜய்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ப்ரொடியூசர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் கிட்ட சொல்லி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க. உள்ளே போய் உட்காந்து கேரவனுக்குள்ள அவ்வளோ நேரம் பேசிடுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய வளர்ச்சி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மீடியாவுடைய வளர்ச்சி, மீடியாக்கள் அதிகமாக சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நெருங்க முடியாது. வந்து ஓகே, இன்னைக்கு யாரை சந்திக்கிறது, யாரை இது பண்ணுறதுன்னு இல்லை. இதெல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா மாறிச்சு. வந்து இதெல்லாம் மீறி இவ்வளோ எமோஷனலாக இந்த வீடியோவை யார் எடுத்தது அப்படின்னு யாரும் கீழே போடல. கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் போட்டிருக்காங்க. வந்து அவங்க தான் இந்த தளபதி 69 படத்தை தயாரிக்க போகிறாங்க. குறிப்பாக அந்த படம், அந்த நிறுவனம் வந்து தெலுங்கு கன்னடத்தில் பெரிய பெரிய படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. வந்து RRR, சார்லி 777 இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 4 படம் வந்து தெலுங்குலையும் தமிழ்லையும் பண்ணி 5வது படம் மிகப்பெரிய படமாக அவங்க எடுத்திருக்காங்க. சரி, இவங்க வந்து எடுக்கிறதுக்கான காரணம்னு அவங்களுக்கு ஒரு பேஷன். ஆகும். விஜய்க்கு வந்து 230 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக இந்த படத்துக்கு சொல்கிறாங்க. வந்து நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் சம்பளமாக வாங்கலை. நம்ம விசாரித்த வகையில் விஜய் அதுக்கும் ஒரு நல்ல காரணம் வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா தளபதி 69 ஒரு கடைசி படம். இந்த படம் முடிஞ்சு ஒரு செப்டம்பர் அக்டோபரில் 2025 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் சூடு அனல் பறந்துக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கிற நேரம். வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் பம்பரமாக உழண்டுகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஏதாவது வகையில் அந்த படத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு நஷ்டம் ஏற்படும். அப்படின்னால 230 கோடிந்து ஒரு பெரிய சம்பளம். அதனால என்ன சொல்லியிருக்க, சம்பளத்துக்கு பதில் வந்து இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தேட்டரிகள் டிஸ்ட்ரிபியூஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னதாக தகவல். இது கூட நல்ல மனசு தான். இங்கே தமிழ்நாடு தேட்டரிகள் நமக்கு எதுக்கு 230 கோடி கூட கொடுத்தாங்கல்ல, நம்ம வாங்கிட்டு போகலாமே அப்படின்றது. ஆனால் விஜய்க்கு இந்த தளபதி 69 படத்தில் நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 275 கோடி வரைக்கும் டிமாண்ட் இருந்தது வந்து பல நிறுவனங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஐப்பு. இந்த ஃபேர்வெல் வீடியோன்னு தான் சொல்லணும். இதை பார்த்த பிறகு இன்னும் இந்த படத்து மேலே வந்து ஒரு பெரிய டிமாண்ட், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படும். குறிப்பாக அந்த படத்தினுடைய டைரக்டர் எச் வினோத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார். வந்து நந்தன் ஒரு படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, ஒரு மெகா பட்ஜெட் படம், ஒரு மெகா வசூல், இதெல்லாம் வந்து நல்ல படம் கிடையாது. ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவது அல்லது மாற்ற முயற்சி செய்வது தான் ஒரு நல்ல படம். அப்படியேப்பட்ட படத்தை தான் நான் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அவருடைய படங்கள்லாம் பாருங்க, அப்படிதான் இருக்கும். வந்து ஒரு சாமானியனுடைய கதை இல்லது வந்து ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வைத்த கதையாகத்தான் இருக்கும். அதுதான் எச் வினோத்துடைய பெரிய பலம். வந்து இந்த படம் கூட
அவர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார், இது ஒரு ஒரு விஜய் சாருக்கான ஒரு பொழுதுபோக்கு படமாக, ஒரு முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதை தாண்டி ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும், ஒரு நேஷனல் லெவலில் ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். அந்த படத்தை ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம் எடுப்பார். எச் வினோத்துடைய பலமே அதுதான் வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எச் வினோத் வந்து ரொம்ப சீக்கிரம் குறுகிய காலத்தில் படம் எடுக்கக்கூடியவர். அவருடைய படங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 நாளுக்கு மேலே, மேக்ஸிமம் 45 நாள் மேலே ஷூட்டிங் பண்ணதே கிடையாது. அதுதான் அவருடைய பெரிய பலம். இந்த படம் அதே போல தான். இந்த படத்துக்குள்ளே யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி அதுதான் வரும்னு பார்த்தா இன்றைக்கி வேற ஒரு வீடியோவாக வந்து அடித்து தூள் கிளப்பிட்டாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து நாளைக்கு வரும், நாளைக்கு 5 மணிக்கு விட்டுறன்னு நினைக்கிறாங்க வந்து. மேபி அதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அமிதாப் பைஜு, அப்புறம் வந்து சமந்தா, அப்புறம் பூஜா ஆக்டே, அப்புறம் அனல் அரசு, இப்படியா சொல்லிக்கிட்டே போகிறாங்க வந்து. இன்னும் வந்து அஃபிஷியலான தகவல் வரல. இதெல்லாம் மீறி இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு, இந்த விஜயோடைய இந்த ஃபேர்வெல் வீடியோ 5.5 நிமிடம் ஓடக்கூடிய இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒட்டுமொத்த ப்ரெஷரும் எச் வினோத் மேலே தான் சேரும் அப்படின்னு. இந்த கடைசி படத்தை இவர் எப்படி கொடுக்க போகிறார்? ஏன்னா கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள், அப்புறமா வந்து தங்கப்பதக்கத்தோடைய கதை, குடியிருந்த கோயிலுடைய கதை, இதெல்லாம் அடிச்சு போட்டு அறந்த பழசான கதையெல்லாம் சொல்லிட்டா கூட, ஒரு கடைசி படம் ஒரு அரசியலுக்குள்ள தளபதி விஜயாக இருந்த ஒருத்தர் வந்து சினிமாவுக்குள்ள அரசியலுக்குள் தலைவர் விஜயாக காலடி எடுத்து வச்சுட்டாரு. மாநாடு நடத்த போறாரு. அதுக்கப்புறம் ஒரு நடைபயணம் இருக்குது, அப்புறம் கட்சி மீட்டிங் இருக்குது, அப்புறம் மக்களை போய் சந்திக்க போறாரு, தேர்தலை சந்திக்க போறாரு, எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இதெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இது எல்லாம் மீறி இந்த தளபதி 69வது படம், கடைசி படத்தை எச் வினோத் எப்படியாப்பட்ட ஒரு படமா கொடுக்க போறாரு? ஒரு கொஞ்சம் பிசுனா கூட டாக்குமெண்ட்ரி தனமா மாறிடும், அப்படி நிச்சயமா இருக்காது. கொஞ்சம் ஓவரா போயிட்டாலும் பக்கா கமர்ஷியலா படமா மாறிடும். அப்படியே இருக்கக்கூடாது. விஜயோட இமேஜையும் பாதிக்கக்கூடாது. ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கணும். டிவிகே கட்சியினுடைய ஒரு பிரச்சார படமாக கூட இது இருக்கலாம் வந்து. மேபி எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு படங்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருந்ததோ அதே போல் இது இருக்கலாம். அதுதான் சொல்ல வருது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர எமோஷனலான ஒரு விஷயம். குறிப்பாக அந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்னா, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த சினிமா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து நாங்கள் கில்லி படத்துக்காக ஒரு செட்டு போட்டோம். அந்த பெரிய செட்டு மகாபலிபுரம் பீச்சில் தான் போட்டாங்க. அதெல்லாம் கூட்டுமையெல்லாம் எங்களை காமிச்சாங்க. அப்போலாம் இவ்வளோ மீடியா கிடையாது. அந்த செட்டில் 100 வெல்டருங்க வேலை பார்த்தாங்க. அந்த 100 வெல்டர்களுக்கு அவங்க வீட்டில் அடுப்பு எரியறதுக்கு காரணமாக இருந்த ஒரு விஜய் தான். விஜயோட படங்கள் அப்படின்னாலே இங்கே நாங்கள் எங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ், எங்களை மாதிரியான தொழிலாளிகளுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆகிடும். ஏன்னா தொடர்ச்சியாக வேலை இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும், பிரம்மாண்டமான செட்டு இருக்கும், நம்மளுக்கு தொடர்ச்சியாக வேலை கிடைக்கும், நம்ம வீட்டில் அடுப்பு எரியும், இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படியே கண்களில் கண்ணீரை கசி வைக்குது. நம்ம கூட ஒரு சின்ன இதுவாக கூட கேட்கலாம் வந்து, அரசியல் ஒரு பக்கத்து இருக்கட்டுங்க விஜய் வந்து, நீங்கள் பாட்டு இருங்க, நீங்கள் வந்து நீங்கள் எதிர்கட்சியாக ஆகிறீங்களோ, ஆளுங்கட்சியாக ஆகிறீங்களோ, முதலமைச்சர் ஆகிறீங்களோ, இடையில ஒவ்வொரு படம் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து நம்மளே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஓகே, விஜயோடைய அந்த முடிவு வந்து இறுதி முடிவு. தளபதி 69 அவருடைய கடைசி படம். 2026 எலெக்ஷனில் அவர் எப்படியாப்பட்ட ஒரு அரசியலை எதிர்நோக்குகிறார், எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.